கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் பாய்ந்தது கார். செங்குத்தாக நின்று விபத்து. பதைக்கும் காட்சிகள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சுனா. துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போது ஏற்பட்ட முருகல் நிலை. வெளியானது முழு விவரம். கொழும்பில் நிதியமைச்சின் செயலாளர் வீட்டுக்கு முன்னால் பதற்றம். சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள். துரத்தி அடித்த பிரதேசவாசிகள். நாட்டை பரபரப்பாக்கிய தாய்லாந்து போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்திய காலி தொழிலதிபர். போதைப்பொருள் பிக்குகள் கைதில் அடுத்த பகீர் திருப்பம். வாக்குமூலத்தில் கசிந்த தகவல்கள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்குள் கடும் பதற்றம். மோதலில் 2 கைதிகள் பலி, 2 அதிகாரிகள் கைது. பூட்டியிருந்த இரும்பு கதவுக்குள் நடந்தது என்ன? யாழில் அடையாளம் காணப்பட்ட வெடிபொருள். மீன்வாடிக்குள் ஒளித்து வைத்த சம்பவம். வெளியான முழு விவரம். ஓடிக்கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது பாய்ந்து மனைவி மற்றும் சகோதரன் மீது கத்திக்குத்து. சாவகச்சேரியில் நடந்த பெரும் பரபரப்பு சம்பவம். விடுதலை கனவை ஒரே பாடலில் உலகறிய வைத்த தேனிசை செல்லப்பா காலமானார். பெரும் சோகத்தில் தமிழர் தாயகம். தையிட்டியில் கடும் பதற்ற நிலை. போலீசாரை கேள்வி கேட்ட பெண். நடந்தது இதுதான். தியத்தலாவ நகரில் மாடுகள் கடும் மோதல். வர்த்தக நிலையங்கள் சேதம். வாகனத்தில் மோதி ஒரு மாடு உயிரிழப்பு. வெற்றிலைக்கேணியில் உளவு இயந்திரத்துடன் 9 பேர் கடற்படையால் கைது. வெளியானது காரணம். நீண்ட நாட்களாக எச்சரித்தும் மீறிய மீனவர்கள். அல்லைப்பிட்டி மண்கும்பானிடையே புல்தரைக்கு தீமூட்டிய விசமிகள். பல ஏக்கர் புல்தரை எரிந்து நாசம். தீவிரமாகும் விசாரணைகள். இலங்கையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் இருந்த கால்வாய்க்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் கால்வாய்க்குள் செங்குத்தாக நின்ற வினோதமான காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கார் அதிவேகமாக சென்று கொண்டது போது வீதியோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி அருகில் இருந்த சிறிய வடிகால் அல்லது கால்வாய்க்குள் தலைகளாக பாய்ந்தது. காரின் முன்பகுதி கால்வாய்க்குள் சிக்கிய நிலையில் பின்பகுதி மேலெழும்பி செங்குத்தாக நின்றது. குறித்த வீதியில் வளைவு பகுதியில் திரும்ப முற்பட்ட போது வேகம் காரணமாக கட்டுப்பாடு இழந்தது இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரில் பயணித்தவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் மற்றும் சேத விவரங்கள் குறித்து மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நிலத்தகராறு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெரிய விளான் பகுதியில் நில உரிமை தொடர்பான வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் குறித்த நிலத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் தனது பணியாளர்களுடன் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 2 பெண்கள் நிலத்தின் ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தமானதென்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் தீவிரமுற்ற நிலையில் எம்பி அர்ச்சுனா தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்திருந்த கைத்துப்பாக்கி எடுத்து பெண்களை நோக்கி காட்டி மிரட்டியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்ட அவர் பின்னர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை பெலவத்தை அக்குரைகொடையில் உள்ள நிதியமைச்சின் செயலாளரின் இல்லத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கர்சன சூரிய பெருமவின் இல்லத்துக்கருகில் குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாணவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டதோடு தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இதையடுத்து போலீசார் இரு குழுக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை அகற்றியுள்ளனர். நாங்கள் பெரும் பாடுபட்டு ஊழலற்ற இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்க அதை விரட்ட பார்க்கிறீர்களா என்று கேட்டு எதிர்த்தரப்பால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்திலிருந்து 1.1 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 112 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த 22 தீரர்கள் அடங்கிய குழுவின் முழு பயணச் செலவையும் காலியில் வசிக்கும் மதச்சார்பற்ற தொழிலதிபர் ஒருவர் செலுத்தியுள்ளார் என்ற தகவலை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்டறிந்துள்ளது. இச்சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் உள்ளிட்ட தீரர்களின் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் அந்த தொழிலதிபர் பணம் செலவழிக்க முன்வந்துள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாங்காக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்தமைக்கு அந்நாட்டின் விமான நிலையங்களில் போதைப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சட்டப்பூர்வ கட்டுப்பாடுகள் இல்லாததே காரணம் என கூறப்படுகிறது. இந்த தளர்வான சட்ட சூழலை பயன்படுத்திக் கொண்டு தற்போது கைது செய்யப்பட்ட குழுவினர் 3 நாள் பயணமாக 22ஆம் தேதி தாய்லாந்துக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு பட்டாயா நகரத்துக்கு சென்று மதுவருந்தி மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தாய்லாந்தில் தங்கியிருந்த ஒரு இலங்கையரால் அவை பள்ளி பொருட்கள் என்று கூறி வெவ்வேறு வண்ணங்களிலானால் ஒரே மாதிரியான 22 சூட்கேஸ்களை அவர்களிடம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 25ஆம் தேதி கட்டுநாயக்கவில் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக அவர்கள் நாட்டுக்கு வருகை தந்த போது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் இந்த குழுவைச் சேர்ந்த 3 தீரர்கள் இந்த பயணத்துக்காக மற்ற 18 தீரர்களை முகநூல் சமூக ஊடகம் மூலம் தொடர்பு கொண்டமை தெரிய வந்துள்ளது. இதில் பாடசாலை மாணவர்களுக்கு உதவும் ஒரு அமைப்பு அனைத்து செலவுகளையும் ஏற்கும் என்றும் விமான டிக்கெட்டுகள், உணவு மற்றும் பானங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் இலவசமாக வழங்கும் என்று கூறி அவர்களுக்கு தெரிவித்தனர். ஒரு பௌத்த தீரரின் சிறப்புரிமையை தவறாக பயன்படுத்தி பாடசாலை உபகரணங்கள் என்ற போர்வையில் இந்த மோசடி மிகவும் திட்டமிட்ட முறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த முழு மோசடி கும்பலையும் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கம்பகா மீககவத்தையில் உள்ள இபிலிகந்த தியான மையத்தில் பணியாற்றி பின்னர் கடவத்த ராமமுத்துக்கல உள்ள ஸ்ரீ புண்ணியங்கலாராம விகாரையில் வசித்து வந்த அகுனுகோலே அமிதானந்தா என்ற தீரர் வழிநடத்தி வந்துள்ளார். சந்தேகத்துக்குரிய இந்த தீரர் இந்த பயணத்துக்காக தீரர்களை இணைக்க ஒரு வாட்ஸ்அப் குழுவையும் பராமரித்து வந்துள்ளார். அதன்படி குறித்த தீரர் இந்த போதைப் பொருளை பெறுவதற்காக 25ஆம் தேதி இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததாகவும் குழுவில் உள்ள மற்றவர்களால் கைது செய்யப்பட்ட பின் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பல புலனாய்வு குழுக்கள் இணைந்து நேற்று முன்தினம் கம்பகாவின் மிரிஸ்வத் பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய சந்தேக நபரான தீரரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட வணக்கத்துக்குரிய அகுனுகோலே அமிதானந்தா தீரர் நேற்றைய தினம் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் அவரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை 7 நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் உதவி ஆய்வாளர் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியதை மருத்துவ அறிக்கைகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். அவர் இதற்கு முன்பும் இதேபோன்ற முறையில் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மார்ச் மாதத்தில் 12 தீரர்கள் தாய்லாந்துக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்து அத்துருக்கிரிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு எடுத்துச் செல்ல அனுப்பப்பட்டதாகவும் நீதிமன்ற விசாரணைகள் மேலும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்த சந்தேக நபர்கள் விசாரணையை திசை திருப்ப முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடி கும்பல் தொடர்பான தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்வதற்காக பிரதான சந்தேக நபர் உட்பட கைது செய்யப்பட்ட 23 நபர்களின் கைபேசிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையின் போது 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்ததாக தெரிய வருகிறது. சிறைச்சாலை திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று காலை 11 மணியளவில் குறித்த கைதிகள் இருவரும் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தனர். இதன்போது கடமையிலிருந்த சிறை காவலர் ஒருவர் அவர்களை தடுக்க முற்பட்ட நிலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரும் திடீரென்று மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது ஒரு சந்தேக நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு மற்ற சந்தேக நபரும் சிறை காவலரும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2வது சந்தேக நபரும் பின்னர் உயிரிழந்தார். அதேவேளை காயமடைந்த சிறை காவலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். எனினும் இந்த மரணங்கள் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். குறித்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில் வெடிபொருள் ஒன்று இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆழியவளை பகுதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் பாடிக்குள் வெடிபொருள் இருந்தமை கண்டறியப்பட்டு சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மருதங்கனி போலீசார் குண்டை பாதுகாப்புடன் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதில் அண்ணன் தங்கி என இருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கணவன் மனைவியிடையே சாவகச்சேரி நீதிமன்றத்தில்
விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரின் சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்களை வீதியில் இழுத்து வீழ்த்திய கணவன் மனைவி மீதும் அவரின் சகோதரர் மீதும் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவனை சாவகச்சேரி போலீசார் கைது செய்தனர். குறித்த பெண்ணை அவரின் சகோதரனை தன்னிடமிருந்து பிரித்ததாக கூறி இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. குறித்த சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈழத்தமிழர்களின் விடுதலை கனலை மூட்டிய புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா இன்று காலமானார். ஈழ விடுதலை போராட்ட பாடல்கள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான பாடல்களை பாடுவதில் புகழ்பெற்ற தமிழ் பாடகராக அறியப்படும் இவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் 1941 ஏப்ரல் 21 பிறந்தார். ஈழ விடுதலை எழுச்சி, தமிழர் தாகம், வீரத்தின் வேர்கள் போன்ற பல இசை ஆல்பங்களை அவர் வெளியிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் போராட்ட உணர்வுகளை தனது குரல் மூலம் வெளிப்படுத்திய அவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு போராட்ட மேடையில் பாடல் கச்சேரி நடத்த சீபா ஆதித்தனார் விரும்பினார். அந்த நிகழ்ச்சிக்காக மற்றைய பாடகர்கள் யாரும் வராத நிலையில் தேனிசை செல்லப்பா மட்டும் கலந்து கொண்டதால் அவர் மேடையேற்றப்பட்டார். அவரின் பாடல்கள் சீபா ஆதித்தனாருக்கு மிகவும் பிடித்ததால் அவரை தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக நியமித்து கட்சி அலுவலகத்தில் தங்க வைத்தார். அங்கிருந்தபடி கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் செல்லப்பா பாடிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் 1964 அக்டோபர் 30 ஏற்பட்ட ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலையக மக்களை வெளியேற்ற நடவடிக்கையாக சுமார் 5 லட்சம் மலையக தமிழர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த சூழ்நிலையை முன்னிட்டு AL நாராயணன் எழுத்தில் தேனிசை செல்லப்பா குரலில் வெளியான பாடல் மக்களால் அதிகம் பேசப்பட்டது. அவர் பாடிய பாடல்களும் திராவிட இயக்க மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவின் குரலும் பாவமும் பலரை கவர்ந்தன. அவற்றில் ஒருவர் பேபி சுப்பிரமணியம். அவர் ஈழத்திலிருந்து வந்து சென்னையில் தங்கியிருந்த விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் மூலமாக செல்லப்பாவை ஈழப் புரட்சி பாடல்களை பாடச் செய்தார். 1990 அவர் ஈழத்துக்கு அழைக்கப்பட்டார். யாழ்கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவரின் கச்சேரி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அவரின் கச்சேரிகள் சிறப்பாக நடைபெற்றன. கவிஞர் காசி ஆனந்தன், கவிஞர் புதுவை ரத்தினதுரை உள்ளிட்ட பல கவிஞர்கள் எழுதிய பாடல்களை அவர் பாடியுள்ளார். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை போதைக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலர் 17 பேருக்கும் மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்தார். அதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்றபோது விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதோடு காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரம் அனுமதிப்போம் என்றும் கூறினர். அதனால் எமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்தார். அதனால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்துத்தான் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்று கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அவ்விடத்தில் குழப்பமான சூழல் ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையிலிருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளதாகவும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என்று போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தியத்தலாவ நகரின் மத்திய பகுதியில் 2 மாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு வர்த்தக நிலையங்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நகரின் வீதியில் மோதிக்கொண்ட 2 மாடுகள் திடீரென்று அங்குள்ள வர்த்தக நிலையங்களுக்குள் புகுந்தன. இதனால் கடைகளின் முன்பக்க கண்ணாடிகள் மற்றும் விற்பனை பொருட்கள் சேதமடைந்துள்ளன. விபத்து மற்றும் உயிரிழப்புகள், குறிப்பாக இந்த மோதலை தொடர்ந்து வீதியில் ஓடிய மாடுகளில் ஒன்று அந்த வழியாக சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்றுடன் மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மாடு சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கால்நடைகளை வீதிகளில் அலைந்து திரிய விடுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தியத்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவேலை தொழில் செய்த 9 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் வெற்றிலைக்கணி கடற்படை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் வெற்றிலைக்கணி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவியந்திரம் பாவித்து கரைவேலை தொழில் செய்த 9 மீனவர்கள் 2 உளவியந்திரத்தோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் உளவியந்திரம் மற்றும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அல்லைப்பட்டி மன்குமார் இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரசு காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ வைத்ததில் பாரியளவான புல்தரைகள் இருந்து நாசமாகியுள்ளன. இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றது. அத்துடன் இந்த தீயினால் ஏற்பட்ட புகையின் காரணமாக வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவானது. ஊர்காவற்றை யாழ்ப்பாண வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இந்த நாசகார வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நலம் விரும்பிகள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதுலவும் வெப்பமான காலநிலையால் நீர்வளம் வேகமாக வெற்றி பெறும் நிலையில் புற்களும் சரியாகி வரும் நிலை காணப்படுகிறது. இதனால் கால்நடைகளின் உணவு தேவையை நிவர்த்தி செய்யும் புத்தரைகளும் அற்று வரும் நிலையில் இவ்வாறு விசமத்தனமாக தீமூட்டல்களால் அவை முற்றிலும் அழிவுறும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இதன்போது வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் பாய்ந்தது கார், செங்குத்தாக நின்று விபத்து, பதைக்கும் காட்சிகள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சுனா. துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போது ஏற்பட்ட முருகல் நிலை, வெளியானது முழு விவரம். கொழும்பில் நிதியமைச்சின் செயலாளர் வீட்டிற்கு முன்னால் பதற்றம், சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள், துரத்தி அடித்த பிரதேசவாசிகள். நாட்டை பரபரப்பாக்கிய தாய்லாந்து போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்திய காலி தொழிலதிபர், போதைப்பொருள் பிக்குகள் கைதில் அடுத்த பகிர் திருப்பம், வாக்குமூலத்தில் கசிந்த தகவல்கள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்குள் கடும் பதற்றம், மோதலில் 2 கைதிகள் பலி, 2 அதிகாரிகள் கைது, பூட்டியிருந்த இரும்பு கதவுக்குள் நடந்தது என்ன? யாழில் அடையாளம் காணப்பட்ட வெடிபொருள், மீன்வாடிக்குள் ஒளித்து வைத்த சம்பவம், வெளியான முழு விவரம். ஓடிக்கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது பாய்ந்து மனைவி மற்றும் சகோதரன் மீது கத்திக்குத்து, சாவகச்சேரியில் நடந்த பெரும் பரபரப்பு சம்பவம். விடுதலை கனவை ஒரே பாடலில் உலகறிய வைத்த தேனிசை செல்லப்பா காலமானார், பெரும் சோகத்தில் தமிழர் தாயகம். தையிட்டியில் கடும் பதற்ற நிலை, போலீசாரை கேள்வி கேட்ட பெண், நடந்தது இதுதான். தியத்தலாவ நகரில் மாடுகள் கடும் மோதல், வர்த்தக நிலையங்கள் சேதம், வாகனத்தில் மோதி ஒரு மாடு உயிரிழப்பு. வெற்றிலைக்கேணியில் உளவு இயந்திரத்துடன் 9 பேர் கடற்படையால் கைது, வெளியானது காரணம், நீண்ட நாட்களாக எச்சரித்தும் மீறிய மீனவர்கள். அல்லைப்பட்டி மண்கும்பானிடையே புல்தரைக்கு தீமூட்டிய விசமிகள், பல ஏக்கர் புல்தரை எரிந்து நாசம், தீவிரமாகும் விசாரணைகள்.